2 நாளா அடிச்சு விட்டாங்க. திரும்ப ஆனவங்க திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, ஹாலிவுட் படம் நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே இருக்கேன். உள்ள போய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போய் மார்க் என்னடா அப்படினாரு. ஓகே, இது திரும்பவும் சொல்லலாமா தெரியல. பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நாளை பேச முடியாது. அளவுக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம். ஒத்த வார்த்தை அதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு வார்த்தை போயிடுச்சு. பரவாயில்ல. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts. லைட்டா வீதியா இருக்கு. ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்யூ. ஸோ நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். அதனால மொத்தமாக தேங்க்யூ சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா சில பேர் விட்டுருவேன் நான். அதுக்கப்புறம் திரும்ப வந்து 2 நாளா அடிச்சு விட்டாங்க. திரும்ப ஆனவங்க திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒன்று ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தாங்க. எனக்கு வச்சிருக்கோம். அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி. இன்னொரு அஸ்வத் ப்ரோ. அஸ்வத் ப்ரோ எப்போனா அவங்க எனக்கு தெரிஞ்சு அவர் 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூ மறக்காம ரைட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு. அவருக்கு 2 lakhs சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 lakhs சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு. இன்னும் சொல்ல போனா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 11வது சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க. அதனால இன்னைக்குமே அதை நாங்கள் மறக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் தடவை கதையும் கதை சொல்றதுக்காக ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. போய் உட்கார்ந்தோன்னே என்னென்னமோ நிறைய பேசினாரு. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, ஓகே, டன், யூ ஆர் த ரைட் கை அப்படின்னு. சரி, ஓகே, அப்போ நான் செலக்டா அப்படின்னு செலக்ட் ஆகும் அப்படின்னு போய் அடுத்த நாள் இவங்க சொன்னார். சரி, நமக்கு தான் ஒன்றும் தெரியல, தமிழ் மீடியமே வந்துருக்கோம். இவன் கொஞ்சம் அண்ணா வச்சுட்டு படித்தவன். சரி, இவனை கூப்பிட்டு போறேன். இவன்கிட்ட அந்த மனுஷன் அப்படிதான் பேசுறான். ரைட் வரும், இது பண்ணணும், இது பண்ணணும், இது பண்ணணும். அவனுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்களே ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஓகே, ஒரு ஹாலிவுட் படத்துல நடிக்க போறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டோம். சரி, ஹாலிவுட் படத்துல நடிக்கிறதுக்கு போயிட்டு பார்த்தா ஹாலிவுட் கேமராமேனே இருக்கேன். உள்ள போய் மார்க் மார்க் மார்க்னா மார்க் எங்க போய் மார்க் என்னடா அப்படினாரு. ஓகே, அப்ப ஹாலிவுட் படத்துல நடிக்க போறது முடியாது. ஆனா பாதி நேரங்கள் இவங்க 2 பேரும் இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுவாங்க. இதெல்லாம் நான் வந்து உண்மையிலேயே இந்த மேட்டி ஜாக்கி சான் படம் மேட்டி எல்லாம் கடைசியா போடுவாங்க. ஒரு கேமராமேனும் ஒரு டைரக்டர் இங்கிலீஷ்ல பேசுறதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எவ்வளவு சொல்லுவேன். நிறைய பேசுறாங்க, ஆனா ஒன்றும் புரியல. அவங்க பேசுவாங்க, ஆனா சரி சொல்லலாமா தெரியல. பல நேரங்களில் வந்து விக்கெட் வந்து சார்ஜ் எடுத்தாங்கன்னா எங்களுக்குலாம் பீதி ஆகிடும். அது நான் பரவாயில்ல, சில நேரத்தில் பெரிய ப்ரோக்கே பீதி ஆகிடும். பீதி ஆகிடுச்சா அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன பேசுறாங்க அவருக்கு புரியாது. ஆனா அவருக்கு ஒரு மல்டி பர்சனாலிட்டி இருக்கிறத நான் கண்டுபிடிச்சோம். என்ன திடீர்னு பேசுவேன், ஓகே நல்லா பண்ணேன் அப்படி போயிடுவேன். இப்போ இந்த மனுஷன் அதுக்கப்புறம் உங்களை இல்லை அவங்கள அப்படிப்பாங்க. சரி, அவங்கள வேற யாரையும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவங்கள்ட்ட பேசுவாரு. உங்களை நீங்க லைஃப்லாம் கரெக்டாக இவங்க தான் சரியா நினைக்கல அப்படின்னு போயிடுவாரு. ஸோ இந்த படம் உண்மையிலே ஆரம்பிச்சது ஒரு மாதிரி ஜாலியா ஆரம்பிச்சது. முடியும் போது ஏன்னா முடியுது அப்படின்னு இருந்தது. ஏன்னா 3 பேர் நல்லா சோறு போட்டாங்க. சும்மா சொல்லுறேன், டெய்லி கிடைக்கிச்சு. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. நம்ம ஆஃபீஸ் அப்படி ஒரு சோறு பண்ணணும்னு ஏஜென்சி பார்த்தாங்க. பலதான் உயர்ந்திருக்கோம். ஏன்னா இது திரும்பவும் சொல்லலாமா தெரியல. பல வார்த்தைகள் டப் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி பேசி எடிட் பண்ணி நாளை பேச முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மனசை வந்து இந்த படத்துல போடும் போது அஸ்வத் வந்து ரீஇன்ட்ரோடியூசிங் அப்படின்னு போறாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2 படம் பண்ணோம். சொல்லக்கூடாது, நான் சொல்லுவோம் 2 பண்ணோம். அதுல வந்து இட்லி கேட்டா இட்லி எடுத்துருவாங்க, தோசை கேட்டா வீட்டுல இருந்து எடுத்து வர மாட்டேங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க போன ஒரே நேரத்துல காலி, சிக்கன் இருக்காது, மீன் இருக்காது. அதுக்கப்புறம் சில நேரத்துல பெரிய ஒரு டயட் ஃபுட்னு எடுத்து வருவாங்க. என்னென்னமோ இருக்காது. ஓடுறது போறது பறக்கிறது தாவுறது நிக்கிறது நீக்கிறது எல்லாமே இருந்துச்சு அவருக்கு. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் மட்டும் போயிருக்கு. இவ்வளவு மட்டும் ஏன் உடம்பு மட்டும் உருவ மாட்டேங்கிறா அப்படின்னு நல்லா சாப்பிட்டு கேட்பேன். சமோசா தானே? ஆமா. உருளைக்கிழங்கு சமோசா தான். ஆமா, நான் திங்கிறீங்க அப்படியே திங்கிறீங்க கேட்பேன். ஆனா தெரியல, அவர் வந்து ஒரு மாதிரி பாதி நேரங்கள் எங்களுக்கு குருவா இருந்தாரு, பாதி நேரங்கள் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அப்படியே வந்து 2 பேரை ஃபர்ஸ்ட் பண்ணி போயிட்டாங்க. அசோக் கூப்பிட்டு கதை சொன்னாரு. சொல்லிட்டு சூட்டுக்கு போனதுக்கு அப்புறம்
அவர் சொன்ன கதை தான் இப்போ எடுக்கிறாரா எனக்கு ரொம்ப பாதுகாக்கிற சந்தேகம் இருக்கும். நம்ம சொல்றது வேற எடுக்கிறாரா, அவர் என்ன எடுக்கிறாரோ அதை நினைப்போம். இதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டாங்க. எந்த வாய்ப்பும் இல்லை, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு இது சொன்னதுதான். ஆனா எங்களை முழுமையா நம்பி எங்களை கூப்பிட்டதுக்கு அசோக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அசோக் வந்து ஃபர்ஸ்ட் கூப்பிடும்போது ப்ரோவல் ஆரம்பிச்சோம், அப்புறம் வாரப்படம் ஃபிக்ஸ் ஆனோம், மாமா மச்சானோம். இப்போ என்ன மொழியில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம் எங்களுக்கே தெரியல. சில நேரங்களில் எடுத்தவனையே அளவுக்கு முன்னாடி ஒரே ஒரு கெட்ட வார்த்தை பேசலாம், மொத்த வார்த்தை அதை சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஃபிக்ஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். அப்படியே தாண்டி ரவிக்குமார் சார் பார்க்கும்போது உண்மையிலேயே பயமாவே இருக்கும் செட்ல. ஏன்னா நாங்கள் காம்பினேஷன் எங்களுக்கு நிறைய சீன் இருக்கு. சில நேரங்களில் சார் இப்படி இருந்தாலும் நிற்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் ஓடிவோம். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, சூப்பர் ஸ்டார் வச்செல்லாம் பாடணும் அவரு இப்படிலாம் நாங்கள் பேசுவோம். சில நேரங்கள் அவர் காதல் ஒரு மாதிரியே மிமிக்ரி பண்றா அவருக்கு மிமிக்ரிலாம் பண்ணி காமிச்சோம். ஆனா அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அதுக்காக நீங்க வரும்போது அசந்து சொன்னாங்க சார் மிமிக்ரி பண்ணு டக்குனு கூப்பிட்டு ஏதாவது வாங்கி கொடுப்பாருங்க. உங்களுக்கு மறந்து போயிடுச்சு, பரவாயில்ல, தேங்க்யூ. அதனால ரவிக்குமார் சார் உண்மையிலே நம்ம வெளியிலேருந்து நம்ம ஒன்று பார்க்குறோம், காவலனாக நம்ம ஒன்று பார்க்கும்போது எவ்வளவு பெரிய எலெக்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப கூலா ரொம்ப ஜாலியா எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது உண்மையிலே பெருமையா இருந்தது. நான் எங்க அப்பாவோட ஃபோன் பண்ணி சொன்னேன், அப்பா நீங்க படைப்பா கூப்பிட்டு போனீங்க. ஆமாமா அதோட டேரக்டரா இருக்காருப்பாங்க அப்படின்லாம் சொன்னேன். எங்க அப்பா நம்ப மாட்டேன். அவர்கிட்ட நான் கடைசி ஒரு போட்டோ எடுத்துக்கணும், இந்த ஸ்டேஜை சாக்க வச்சு கேட்டுக்கிறேன் சார், எனக்கு ஒரு போட்டோ மட்டும் கொடுத்துருக்கேன். எங்க அப்பா இன்னும் நம்பல, நான் படத்தை நடிக்கிறேன்னா நீங்க எந்த வீட்டை நடிக்கவே பார்க்க போய் நடிக்கிறேன் அப்படின்னு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிரதீப் ப்ரோ ஃபுல் ஜாலி. காலேஜ் படம், காலேஜ் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் காலேஜில் பண்ணோம், ஜாலியாக இருந்தோம். நல்ல மனுஷன் உண்மையிலே. எந்த இதுவுமே இருக்கு, நான் அந்த ஸ்டார்டம்ல இருக்கேன் ஹீரோ இது மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அவர் டீம்ல ஒருத்தர் இங்க உள்ள போனதுக்கே சேர்த்துட்டார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்றதா இருக்கும். அவரு பண்ண ஷாப்பிங் ஆரம்பிச்சு இப்போ அவர் நடக்கிற அவரோட கதைகள் வரைக்கும் எல்லாத்தையுமே எங்கள்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது தலைவா இது என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலாம், இதை இப்போ பண்ணிக்கிறாங்க, இது கரெக்டான குரோத்தா இருக்காது, இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை பண்ணணும் இப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு பயங்கரா நின்று அதுவும் எங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு யூடியூபா அவர் நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ ஒரு மூத்த யூடியூபர் எங்களுக்கு அடுத்தது அவங்க கொடுத்தாங்க. மித்தபடி எனக்கு இன்னைக்கு தான் நிறைய பேரை பார்த்தேன், எனக்கு தெரியாது. இதுக்கெல்லாம் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த அதையும் தாண்டி இந்த பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க வீடியோ பார்த்தீங்க, அந்த வீடியோ மூலியமா கொஞ்சமா ஏதோ பேர் கிடைச்சது. அந்த பேர் எடுத்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வைக்கிறோம். ஸோ 21ஆம் தேதி டிராகன் படம் தேட்டர் ரிலீஸ் ஆகுது. எப்படி யூடியூப்ல பார்த்தீங்களோ அதே மாதிரியே தேட்டர்ல வந்து இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா உங்களால முடியும், சப்போர்ட் பண்ணீங்க நினைக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. இன்ஸ்டா ஒரு ஸ்டோரி அப்போ போட்டு இயக்குனர் இந்த மாதிரி வருஷத்தோட பெஸ்ட் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கோட் பண்ணுறப்போ ஒரு உங்களை கோட் பண்ணி ஒரு ஸ்டோரி போட்டுருந்தாரு. அதை பார்க்கவும் அவ்வளோ சந்தோஷமா இருந்து அந்த ஸ்டோரி பார்த்தோம். இன்னைக்கு இப்படி டிராகன் ஸ்டோரி உங்க 2 பேர் பாருங்க, எவ்வளோ சந்தோஷம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சூப்பராக நடந்துட்டு சுற்றி அவங்க நண்பர்கள் இருக்காங்க. ஒரே ஒரு கேள்வி, லைஃப்ல ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளோ முக்கியமா எங்களோட டிராகன் பார்க்குறாரு அப்படிங்கிறத சொல்லணும். இப்படி இந்த கேள்வி நான் படத்துலையும் அவ்வளோ சூப்பராக சக்ஸஸ் தேடி போகிற ஒரு ஃப்ரெண்டு, ஒரு சம்மர் கிளாஸ் வாங்கி கொடுக்குறது ஒரு நல்ல நண்பராக இருக்கீங்க. ஸோ நட்பை இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி பாருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு இம்பார்ட் இருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு விக்னேஷ் அந்த மீட் பண்ண வச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் இவ்வளோ தான் கொண்டு வந்து இவ்வளோ பேர் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஷிப் தான் எவ்வளோ தான் வளர்த்து. அதே மாதிரி படத்துலையும் என்னோட கேரக்டர் வந்து நானும் ஃப்ரெண்ட்ஷிப் போகும்போது பயங்கரமான ஒரு அந்த காலத்துல ஒரு சூர்யா தேவா அப்படின்னா அந்த அடுத்த காலத்துல இந்த அன்பும் தேர்தல் ரெடி பண்ணலாமா சொல்லக்கூடாதா நீ வரப்ப நீ இல்லை வாடி, அதனால பேர் ரெடி பண்ணுறோம் என் பேர் அன்பு. அந்த மாதிரியான ஒரு நட்பு இந்த படத்துலையும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இதை நிறைய இடங்களை சொல்லிட்டே இருந்தாங்க, இது வந்து அந்த படமா இருக்கு, இது வந்து இந்த படமா இருக்குன்றது. ஆனா இது நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். நீங்க யோசிக்கிற இந்த படமாவே இருக்காது, இது புதுசா ஒரு நல்ல படமா உங்களை என்டர்டெயின் பண்ற படமா தான் இருக்கும். அது நான் சொல்றேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் ஒரு குட்டி பொண்ணு நான் ஒரு பெரிய ஃபேன் சொல்லுங்க. நன்றி. உங்க 2 பேருக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அனைவருக்கும் வணக்கம். சாரி புரியல.
எல்லாருக்கும் வணக்கம். இங்கிருந்து பார்க்கும்போது தெரியுது இவ்வளவு பேர் இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல இந்த படத்துல நடிக்க கூப்பிட்ட அசோக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் பிரீதி சியோடு கூப்பிட்ட அசோக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்னை வச்சு இன்னொரு படம் எடுக்க போற அசோக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிரதீப் ப்ரோ சொல்லலாம். பிரதீப் ப்ரோ வந்து எப்படி சொல்றது, ஸ்டார்டிங்ல வந்து பேசும்போது ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பேர் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அசோக் இது பண்ணிக்குவேன் அது பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு பயங்கர ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி பாட ஆரம்பிச்சாங்க. அது பிரதீப் ப்ரோவா இருந்தாலும் சரி, அசோக் சாரா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து இப்போ உண்மையாலே, அதாவது இப்பதான் சார் சொல்றேன், எங்க வாட்ஸ்அப் சேனல் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. டிராகன் பெரிய படம். இந்த பெரிய படத்துல கண்டிப்பா நானும் ஒரு ரோலா இருக்கேன் அப்படின்றதுக்கு ஏஜிஎஸ் என்டர்டெயின்மென்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். என்ன பேசுறது, மேலே வந்தா சொல்லுங்க அடக்கமா போறேன். ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு கேட்கணும். நீங்க அடக்கமான பையனாவே நாங்க வந்து கேள்வி தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த அடக்கமான அந்த கேள்வி நிறைய டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சீங்க. இந்த மாதிரி யாரும் வந்து தனியா தான் வேணும், சித்து அவரும் நீங்களும் வந்து சேர்ந்தெல்லாம் வர மாட்டோம், அவர் முன்னாடி வரணும் அப்புறம் நான் பின்னாடி வரேன், இப்படிலாம் வந்து சொன்னீங்க. ஆக்சுவலி இத சொன்னது அண்ணன் தான். இல்ல நீங்க பாத்தீங்களா? ஓகே. இல்ல அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி எதுவும் சார் அப்படி ஏதாவது சொன்னோம் சார்? இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுல நம்ம சொல்லி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சனியே நம்ம வாய்தான். அதனாலதான். ஓகே சார், ரெண்டு பேர் யார் நிறைய கேட்குவாங்க. நீங்க அடிக்கடி இன்ட்ரடியூஸ் சொல்லுவாங்க, என்ன கேட்குவாங்க சொல்லுவேன். ரெண்டு பேர் யார் நிறைய கேட்குவாங்க நீங்க இதுக்கான சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா நான் ஒரு டைம்ல பண்ணிடுவேன், அவருதான் ஒரு ஆர்டே கேட்பாரு. நான் ஒரு டைம்ல பண்ணிடுவேன், அவர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இப்படி மாத்தலாம் சொல்லி ஆர்டே கேட்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 போய் நிக்கேட் சார் டென்ஷன் அப்படி இங்கிலீஷ் எல்லாம் பேசுவாரு. நிக்கேட் சார் உண்மையாலே மைக் எடுத்து ரொம்ப சாதுவா பேசுறது இந்த வேலை எல்லாம் சூழ்நிலை அப்படி கிடையாது. இல்ல பயங்கர வேலைகள்னா சார் அதுக்கு முன்னாடி வந்து சூழலை போட்டு பண்ணிருக்காங்க, இன்னும் பெரிய படம் பண்ணிருக்காங்க. கரெக்டா எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் அவங்க இது ட்ரை பண்ண அந்த மாதிரி போட்டா கூட சாருக்கு பெரிய ஒரு கஷ்டம் இருக்காது. சோழ தூக்கி வச்சு என்னோட ஷாட் அப்போ நான் வந்து நிக்கணும், ஒரு மார்க் கொடுக்குறாரு, நான் தாண்டி போய் அவர் மணி விடுவேன். ஏய் ஹியர் மேன் ஹியர் அப்படிங்கிறாரு சார். ஒரு 1 மினிட் சார் ஸ்வெட் ஆகுது. அப்புறம் அவர் பார்த்தாரு, ஒரு நிமிஷம் மைக் ஆஃப் பண்ணுங்க தம்பி ஒரு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி வந்து அவரே எனக்கு ஸ்வெட்டெல்லாம் உடச்சு விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில் we have time we have everything அப்படின்னாரு. ஓகே சார் ஒன்றுமே புரியல, நான் போயிடுறேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் ஓகே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஜாலியாக ஃப்ரெண்டாகி லாஸ்ட் நாள்லாம் எனக்கு கிராக்கர்னு சொல்லும்போது யாரெல்லாம் எனக்கு கை தட்டாங்க சார் எனக்கு பாட்டு பாடி திருப்பி கூடே அதான் சொன்னாரு. ஸோ சாரோடைய ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். அது நீங்க பேசுறதே வந்து நல்லா தெரியுது. டக்குனு வந்து இமிடேட் பண்ணி யார் எப்படி பேசுவாங்க கரெக்டா சொல்லிடுவீங்க, சரியா? ஆனா அஸ்வின் சார் வந்து எப்படி வேலை வாங்குறாரு, டாக்டர் அவர் எப்படி உங்களுக்கு வேலை வாங்குறாரு, பிரதீப் சார் அவங்க எப்படி பேசிப்பாங்க, சித்து அவருக்கு வந்து எப்படி வேலை வாங்குறாரு, இதெல்லாம் நீங்க பண்ணி காட்டுங்க, பேசி காட்டுங்க. இல்ல அவங்க வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் 12-13 வருஷம் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்கனால ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டர் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் கேஷுவலா இருக்கும். மச்சான் நான் இது பண்ணிக்கிறேன், நான் இது பண்ணிக்கிறேன், மச்சான் நான் இது போறேன், நான் இது பண்ணேன், ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க அவங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையாலே இப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இங்கே இருக்க பக்கத்துல இங்க ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இல்லையே அவங்க ஃப்ரெண்டு இல்லைங்க, எங்க அண்ணன் அங்கே நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி இருந்தாங்க. பட் மச்சான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா நான் பார்த்து ரசிக்கிறேன். 2 பேரை எங்க வீட்டில் பார்க்க போகணும், ரசிக்க போகணும், அவ்வளோ பெரிய சந்தோஷம். கண்டிப்பா ஒவ்வொரு கைத்தலும் ஒரு ஓடிப்பதாக கிடைக்கிறதுனா லோகத்தில் மத்தியும் இன்னும் பல படம் உங்களை பார்க்க ஸ்க்ரீன் என்ஜாய் பண்ண எங்கள் மனமான வாழ்த்துக்கள். February 21st ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் திரையரங்குல பார்த்து உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். Thank you sir. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Your dream plot awaits for you at OMR, ECR and GST with Nama Family Group. MCR Pure Cotton Club, formals and casual shirts.